ஹலோ வணக்கங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுவான். அவனுடைய மசில்ஸ யூஸ் பண்ணி வேலை செய்வான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ம ம மனுஷனுடைய மசில் மாரி மிஷின்ஸ் தயாரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மிஷின்ஸ் எல்லாம் மசில்ஸ் மாரி வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிரெயின் கண்டுபிடிச்சுட்டாங்க. மசில்ஸும் பிரெயினும் ஒண்ணா சேர்ந்துட்டா என்ன? எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவரே தேவையில்ல. சுவிட்சை போட்டால் போயிட்டே இருக்கலாம். அதனால தான் நானே வந்து இன்றைக்கி வரைக்கும் எம்டெக்கில் ஐசி இன்ஜின் படிச்சிருக்கேன். ஆனால் கார் ஓட்ட தெரியாதுங்க. நிறைய பேர் என்ன சிரிப்பாங்க, என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு கார் கூட ஓட்ட தெரியாது, நீலாம் கார் வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம இந்த டெக்னாலஜி ரொம்ப நம்புறதுனால பண்ணிக்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எஜுகேஷன் கரிக்குலத்தில் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் 20 பையனுக்கு ஒரு டீச்சர் வச்சுருந்தாங்க. இனிமேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு டீச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஒரு பையன் அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஒரு ChatGPTலையோ ஒரு பெர்ப்ளெக்ஸ்லியோ எதுலேயோ போய் எடுத்துக்கிறான். அது ஒரு டீச்சர் மாதிரி இன்றைக்கி வந்து அதை வந்து அவன் கேட்குறத எந்த மாதிரி ஒரு ஆபாசமான கேள்வியும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேட்டுக்கலாம். யாரும் அவனை வந்து அஷேம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது. ஸோ எங்களுடைய போர்டு NIVS போர்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்மிஷன் போட்டு தரோம், புக்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்களே ஆன்லைனில் அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வாங்கிக்கலாம். எங்களை மாதிரி ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் கைடு வேணும் அப்படின்னா நான் ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட். இந்த போர்டை பற்றி 10 வருஷமாக நான் ரிசர்ச் பண்ணி ஸோ நவ் ஐ எம் மோனிடைசிங் த போர்டு. சரிங்களா? அது என்னை வந்து பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் இஸ் அ கிங், பட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அ காட். ஸோ நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் கூட பேசியிருக்கோம், நிறைய வெக்கேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் கூட பேசியிருக்கோம். ஓகேங்களா? நிறைய டியூஷன் சென்டர்ஸ் கூட பேசியிருக்கோம். ஸோ இப்படி நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து காட், அது சீக்கிரமாக நாங்கள் பண்ணிடுவோம். பட் ஒவ்வொரு ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்னா எல்லா பேருக்கும் இன்னைக்கு பசங்க எல்லாம் ஒரு தனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும்னா இப்போ யாருக்கிட்டையும் கேட்க போகிறதில்ல. முன்னாடிலாம் ஒரு எக்ஸ்பர்ட்டை தேடி கடல் கடந்து போனாங்க. இனிமேல் அங்கே போக தேவையில்லை. நம்ம கண்ணு முன்னாடியே ஏஐ இருக்குது. ஸோ ஏஐயில் வந்து அவன் தனக்கு தேவையான இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் இனிமேல் எந்த பையனும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டான். அவன் ஏஐலே எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அவன் ஏன் ஸ்கூலில் போயிட்டு 10 பிள்ளைங்களோடு சேர்ந்துட்டு படிக்கணும்? ஸோ ஒரு பையனுக்கு ஒரு டீச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக நாங்கள் இன்றைக்கே இந்த கம்மிங் ஏப்ரல் 2026க்கு அப்புறம் ஒரு பையனுக்கு ஒரு டீச்சர், புரியுதுங்களா? 10 பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு டீச்சரை போட்டு நடத்த மாட்டோம். ஸோ எல்லா பையனுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவனை ட்ரை பண்ணி கொண்டு போகணும். ஸோ இந்த சிஸ்டத்தை நாங்கள் எங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து டேரெக்டாக வெப்சைட்டில் அட்மிஷன் போட்டு ஒரு புக்ஸ் வாங்கி நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் ஒரு ஹியூமன் லூப் தேவைப்படும். என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐயால் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய ஆர்வத்தை வந்து அதால் வந்து அடிச்சிக்க முடியாது. மனுஷனுடைய மனுஷன் ஆர்வம் எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஏஐக்கு வந்து அந்த க்யூரியாசிட்டின்னு ஒரு விஷயம் கிடையாது. நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் தான் அது. அதனால் பொறுத்த வரைக்கும் ஒரு பையனுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுற கண்டிப்பாக ஒரு விஷயம் மாறும். ஸோ முன்னாடி நாங்கள் எங்களுடைய பிளாட்ஃபார்மை நாங்கள் முன்னாடியே அடாப்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக